சார், தீக்குச்சி திரும்பவும் நம்ம ஸ்டேஷனுக்கு வரானா? அந்த விஷயம் சண்முக பாண்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை போட்டு தள்ள ஆளுங்களோட கிளம்பிட்டான். தெரியா, அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் என் பையன் போயிருக்கான். அவனை அனுப்பிச்சிட்டு நீங்க அங்க என்ன பண்றீங்க? உங்க வேலைய நான் பாக்குறேன், கேபிள் கனெக்ஷன் கொடுக்கற என் வேலைய நீங்க பாருங்கன்னு ஒயர கையில கொடுத்து இந்த மொட்டை மாடியில உட்கார வச்சுட்டு போயிட்டான். சாத்துமா, குளிர் தாங்க முடியல. என்னப்பா தீக்குச்சி திருமுகவான் பேர்லயே நெருப்பு வச்சுட்டு இந்த குளிர தாங்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தேன்னா பேர்ல இருக்க தீய பாடியில வைக்க வேண்டியதான். நான் போய் முன்னாடி உட்கார்றேன். உங்க பேர் தீக்குச்சி திரும்புமா? இல்லப்பா. எப்பா யார்ப்பா திரும்புவோம்? இந்த தீக்குச்சி திருமுகம் இருக்கிற வரையிலும் அது நடக்காது. தீக்குச்சி திருமுகம் நீங்க தானா? வண்டியை ஓரம் கட்டிட்டு இறங்கி ஓடுற வழிய பாரு. ஓரம் கட்டினா உயிர் போயிடுயா? இல்லனாலும் உன் உயிர் போயிடும். நான் உயிர்னு சொன்னது ஓ உயிர். அவங்க தொடர்றதே உன்னை போட்டு தள்ளுதான். வண்டிக்குள்ள ஏறாமல. எல்லாம் ஒரு தற்காப்புக்காக தான். போயா சீக்கிரம். ஹலோ, பார்த்தோன்னே பிடிக்கிறது சகஜம்தான். அதுக்காக கூட ஓடி வந்துடக்கூடாது. நான் வேற பிரச்சனைக்காக ஓடிட்டு இருக்கேன். இருந்தாலும் ரொம்ப தான் ஆசை. நீங்க கூட்டிட்டு ஓடுறது எங்க அப்பா. எது? இது உங்க அப்பனா? என்ன மாதிரி ஒரு மரட்டு மனுஷனுக்கு இப்படி மல்லிகைப்பூ மாதிரி ஒரு மகளை நீ எதிர்பார்க்கல. இதுல எதுக்கு மூணு வேற போட்டு தள்ளிட போறாங்க. வாயா சீக்கிரம். ஐயோ, எப்படி போனாலும் அடக்கட்டுறாங்களே. இத பார் ராஜா, இது பழைய பிரச்சனை. நீ குறுக்க வராத. நான் சும்மா எதையும் தொட மாட்டேன். தொட்டா விடவே மாட்டேன். தம்பி, அவசரத்துல கைய மாத்தி புடிச்சிட்டீங்க. ஏக்கே இங்க இருக்கு. கையே முக்கியம், உயிர் தான் முக்கியம். கொல்லுங்கடா அவனை. ஐயோ,